ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி நான் அரிசி குருணை உப்புமா பண்ணுறேன். அதுக்கு நான் அந்த ஒரு ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்து ஒன்றும் பாதியமாக மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ரவையை விட கொஞ்சம் முன்னாடி பதத்துக்கு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கு நம்ம கைனால் ஒரு பிடிச்சப்படி அளவுக்கு துவரம் பருப்பும் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வரும், ஒரு 10-15 வரும். அது ரெண்டையும் தனியாக மிக்சியில் அதையும் ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்கணும். அதை தனியாக பொடி பண்ணிவிட்டு இதை தனியாக பொடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ வாணலியில் தேங்காய் எண்ணெயும் நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எண்ணெயும் ரெண்டையும் கலந்து ஒரு கரண்டி அளவுக்கு, சாம்பார் கரண்டி ஒரு கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு விட்டுட்டால் தான் உப்புமா நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கரில் பண்ணி விஷில் போட்டு இறக்கினா அது எப்படி இருக்குன்னா, பொங்கலுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் அது ரவையை ஒன்றும் பாதியமாக தான் உடைச்சிக்கணும். அப்படி இல்லை உடைக்க முடியல அப்படின்னா உப்புமா குருணை ரவையினே விற்கிறது, உடச்ச குருணை, அதை வாங்கிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறது பார்க்கணும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுத்து. யூஸ்வலாக கட்டி பெருங்காயம் போடுவேன். இதுக்கு நல்லா உண்டுன்னு கட்டி பெருங்காயம் போடணும். கட்டி பெருங்காயமும் இஞ்சி கருவேப்பிலை தான் இதுக்கு மெயின். அதுதான் வாசனையை நமக்கு தூக்கி கொடுக்கும். ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்தது கடுகு. உங்களுக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிறையா போடுவேன். கடுகு வெடிக்கிட்டு வெயிட் பண்ணலாம். வெடிச்ச கையோட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுனோடனே 2 பச்சை மிளகாய், ஏற்கனவே மிளகு போட்டுக்கிட்டோம், ஆனால் 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். அதையும் போட்டுட்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு, பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் பொறுத்து தான் இதெல்லாம் அளவு போட்டுட்டு, தேங்காய் இந்த அளவுக்கு நான் திருகி வச்சுருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், திருகின தேங்காய், அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வறுக்க வேண்டியதெல்லாம் போட்டு வறுத்துங்காச்சு. இப்போ நம்ம ஜலத்தை விட்டுக்கலாம். ஜலம் விட்ட கையோட மறக்காமல் தேவையான அளவுக்கு உப்பு கூட இருந்தாலும் கஷ்டம், குறைச்சிருந்தாலும் கஷ்டம். உப்பு குறைவாக இருந்ததுன்னா, சைடிஷ் நல்லா இருந்ததுன்னா தெரிஞ்சுக்காது, கூட இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. இது இப்போ நல்லா தலைக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையானது எல்லாமே போட்டுண்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த உடச்சி வச்சுருக்க ரவையை அதில் போட்டுடலாம். தண்ணி நல்லா அழைச்சிட்டு நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பு மிளகு உடச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாங்க. இது பயந்துட்டு பக்கத்தில் இருந்து கலரணுங்கிறதுல நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த தண்ணியும் அரிசியும் வேகிற அளவுக்கு கெட்டியானோடனே ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ நல்லா இது கொதித்து வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கரெக்டான அளவு இதுக்கு தண்ணி கொடுக்கல, அதனால் பக்கத்தில் அடுப்பில் நம்ம வெந்நீரை தலைக்க வச்சுக்கணும். எப்பயுமே ரெடியுமா கொஞ்சம் போரல அப்படின்னா அதில் வெந்நீர் சேர்த்துக்கலாம். அதுக்காக வச்சுட்டுருக்கேன். இது வேகட்டும். பார்த்திங்களா, நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நிலக்கடலை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கு, கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணி இதை கிளறி இறக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ரெடியாக எடுத்து இன்னொரு 5 மினிட்ஸ் இதுக்கு வெயிட் பண்ணணும். நல்லா மூடி வச்சு நான் வேக வச்சுருக்கேன். ஜலம்லாம் இஞ்சின உடனே மூடி போட்டு மூடணும். ஜலத்தோடு மூடிட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுக்கு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான், ஊற்றினா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். சூப்பரான அரிசி குருணை உப்புமா ரெடி ஆகிடுது. இது பார்த்திங்களா, நான் உங்களுக்கு ஒரு கையில் வச்சுருந்ததுனால தெரியல, காமிக்க முடியல. இந்த காந்தல் இப்படி இந்த வாண்டியில் பிடிச்சிருந்ததுன்னா அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும், உப்புமாவுடைய டேஸ்ட்டு. இது இன்னும் ஆறும்போது எப்படின்னா கொஞ்சம் உதிரியாக அந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணணும். குக்கரில் நீங்கள் வச்சு அதிக அளவு பண்ணும்போது குக்கரில் தான் பண்ணணும் அப்படின்னா கலர் இறக்குங்க. விஷில் போட்டு விட்டு இறக்காதீங்க, அது பொங்கல் மாதிரி ஆகிடும். சப்போஸ் அப்படி விஷில் போட்டு தான் இறக்குற மாதிரி இருந்ததுன்னா ஜலத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க.
குறைச்சி வச்சுட்டு லாஸ்ட்டு டைமில் வந்து கிளறி இறக்குற மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் விட்டு. அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்த்ததுக்கு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.